ஓம் சாந்தி 7/7/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 11/11/2000. இந்த முரளினுடைய தலைப்பு சம்பூர்ண நிலையை அருகாமை மூலமாக வெளிப்படுத்தி மிகச்சிறந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். நம்முடைய லட்சியமாக இருக்கக்கூடிய சம்பூர்ண நிலையை அருகாமை மூலமாக வெளிப்படுத்தி மிகச்சிறந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இன்று பாப் தாதா தம்முடைய மிக புனிதமான, மிக உயர்ந்த, மிக அதிர்ஷ்டசாலியான, மிக இனிமையான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். முழு கல்பத்திலும் ஒவ்வொரு சமயமும் மிக புனிதமான ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட மிகவும் புனிதமானவர்கள். ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் இயற்கையை வென்றவராகி இயற்கையும் கூட சத்தோ பிரதானமாக ஆக்கிவிடுவீர்கள். உங்களது தூய்மையினுடைய சக்தியாகப்பட்டது இயற்கையும் கூட சத்தோ பிரதான பவித்திரமாக ஆக்கிவிடும். எனவே ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் இயற்கையின் இந்த சரீரத்தின் கூட பவித்திரமானதாக பெறுகிறீர்கள். உங்களது பவித்திரத்தாவினுடைய சக்தி உலகின் ஜட சைத்தன்யமான அனைத்தையும் பவித்திரமாக்கி விடுகிறது. எனவே உங்களுக்கு சரீரமும் கூட பவித்திரமானதாக கிடைக்கிறது. ஆத்மாவும் பவித்திரம், சரீரமும் பவித்திரம் மற்றும் இயற்கையின் சாதனங்களும் சத்தோ பிரதான் பாவனமாக ஆகின்றன. எனவே உலகில் மிக புனிதமான ஆத்மாக்களாகிய நீங்கள் மிக புனிதமானவர்களாக இருக்கிறீர்களா? நாம் உலகிலேயே மிக புனிதமான ஆத்மாக்கள் என்று தன்னைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? மிக உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஏன் மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் மூலம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகியுள்ளீர்கள். சாதாரண ஸ்மிருதி, உள் உணர்வு, திருஷ்டி, செயல் அனைத்தையும் மாற்றி சிரேஷ்டமான ஸ்மிருதி ஸ்வரூபம், மிகவும் உயர்வான நினைவு ஸ்வரூபம், சிரேஷ்டமான உள்ளுணர்வு, சிரேஷ்டமான திருஷ்டி ஆகிவிட்டது. நினைவிலும் உள்ளுணர்விலும் திருஷ்டியிலும் செயல் அனைத்திலும் சாதாரண தன்மையிலிருந்து உயர்வானதாக நீங்கள் உங்களை ஆக்கிவிட்டீர்கள். யாரையாவது சந்திக்கிறீர்கள் என்றாலும் எந்த உள்ளுணர்வோடு சந்திக்கிறீர்கள்? சகோதரத்துவத்தின் உள்ளுணர்வோடு, ஆன்மீக திருஷ்டியோடு, நன்மையின் பாவனையோடு, பிரபு பரிவாரத்தின் பாவனையோடு ஆக மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? மாறிவிட்டீர்கள் இல்லையா? மேலும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! எந்த ஒரு ஜோதிடரும் உங்கள் ரேகையை வரையவில்லை. சுயம் பாக்ய விதாத்தா உங்கள் பாக்கியத்தின் ரேகையை வரைந்துள்ளார். மேலும் எவ்வளவு பெரிய கேரண்டி கொடுத்துள்ளார்! 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தின் ரேகையினுடைய அழியாத ஒரு கேரண்டியை பெற்றுள்ளீர்கள். இது ஒரு பிறவிக்கானதாக இல்லை, 21 பிறவிகளுக்கு. ஒருபோதும் துக்கம், அசாந்தியின் அனுபவம் இருக்காது. சதா சுகமாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும்: ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. இந்த 3மே பாபா மூலமாக உங்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ளன. 21 பிறவிகளுக்கான கேரண்டி உள்ளதில்லையா? அனைவரும் கேரண்டி பெற்றுள்ளீர்களா? பின்னால் இருப்பவர்களுக்கு கேரண்டி கிடைத்துள்ளதா? அனைவரும் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நல்லது. குழந்தை ஆவதென்றால் பாபா மூலம் ஆஸ்தி பெறுவதாகும். குழந்தை ஆகிக்கொண்டிருக்கவில்லை, ஆகிக்கொண்டிருக்கிறீர்களா? என்ன குழந்தை ஆகிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆகிவிட்டீர்களா?
குழந்தை ஆக வேண்டியதில்லை, பிறந்ததுமே ஆகிவிட்டீர்கள். பிறந்ததுமே தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். ஆக அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தை பாபா மூலம் இப்போது அடைந்து விட்டீர்கள். மேலும் பிறகு உலகிலேயே மிக பெரும் செல்வந்தரும் கூட பிராமண ஆத்மாதான், சத்திரியர் இல்லை, பிராமணர். பிராமண ஆத்மா நிச்சயத்துடன் அனுபவம் செய்கிறார், நான் சிரேஷ்ட ஆத்மா, நான் இன்னார் இல்லை, ஆத்மா. உலகின் மிக உயர்ந்த செல்வந்தர் பிராமணர் என்றால் உலகிலேயே மிக பெரும் செல்வந்தர். ஏனென்றால் பிராமண ஆத்மாவுக்காக பரமாத்மா நினைவின் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம். ஆக நாள் முழுவதிலும் எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்கள்? ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு. ஆக நாள் முழுவதிலும் எத்தனை கோடியாகிவிட்டது? அத்தகைய ஆத்மாக்களாக பாபா மூலம் ஆகிவிட்டீர்கள். நான் பிராமண ஆத்மா என்னவாக இருக்கிறேன், இந்த நினைவிருப்பதே பாக்கியம். ஆக இன்று தாதா ஒவ்வொருவரின் நெற்றியின் மீது பாக்கியத்தின் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட தனது பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தாதா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாரா, அல்லது குழந்தைகள் பாபாவை பார்த்து குஷி அடைகிறார்களா? யார் குஷி அடைகிறார்கள், பாபாவா இல்லை குழந்தைகளா? யார்? பாருங்கள், அதில் குழந்தைகள் அதிகமாக குஷி அடைகிறார்கள். அப்போ பாபா கேட்குறாரு, பாபா குஷி அடைவதில்லையா? பாபா குழந்தைகளை பார்த்து குஷி அடைவார் மற்றும் குழந்தைகள் பாபாவை பார்த்து குஷி அடைவார்கள். இருவருமே குஷி அடைகிறார்கள். ஏனென்றால் குழந்தைகள் அறிவார்கள், இந்த பிரபுவின் சந்திப்பு, பரமாத்மா அன்பு, இந்த பரமாத்மா ஆஸ்தி, இந்த பரமாத்மா பிராப்திகள் இப்போதுதான் பிராப்தியாகின்றன. இப்போது இல்லையில் எப்போதும் இல்லை, அப்படித்தானே? தாதா இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளை ரிவைஸ் செய்ய வைக்கிறார். எந்த விஷயமாக இருக்கும்? புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதைத்தான் தாதா ரிவைஸ் செய்ய வைக்கிறார். இப்போது சிரேஷ்ட சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள். இது உலக ஆத்மாக்களின் சப்தம். ஆனால் கொண்டு வரக்கூடியவர்கள் யார்? நீங்களா அல்லது வேறு யாராவதா? அத்தகைய அழகிய சிரேஷ்ட சமயத்தை அருகில் கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் அனைவரும் தானே. அப்படி என்றால் கையை உயர்த்துங்கள். நல்லது. இப்போது இரண்டாவது விஷயமும் உள்ளது. அதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பதால் சிரிக்கிறீர்களா? நல்லது. அதற்கான தேதி என்ன? தேதியை தீர்மானம் செய்யுங்களேன். இப்போது வெளிநாட்டினருக்கான வாய்ப்பு. எனவே இந்த தேதியோ தீர்மானித்தாகிவிட்டது. ஆக அந்த சமயத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்கள் சொல்லுங்கள். எந்த தேதி தெரிகிறதா? உங்கள் பார்வையில் வர வேண்டும். அதன் பிறகுதான் உலகின் மீது வரும். தாதா அமிர்த வேளையில் சுற்றி வரும்போது பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு இரக்கம் வருகிறது. மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள், ஆனால் மகிழ்ச்சியின் கூடவே குழப்பமடைந்தும் இருக்கிறார்கள். ஆக தாதா கேட்கிறார், ஹே வள்ளலின் குழந்தைகளே, மாஸ்டர் வள்ளல்களே, நீங்கள் எப்போது உங்கள் மாஸ்டர் வள்ளல் தன்மையின், அதாவது இந்த பாட்டை தீவிர வேகத்தில் உலகின் முன்னால் பிரத்யட்சம் செய்வீர்கள்? ஹே வள்ளலின் குழந்தைகளே, மாஸ்டர் வள்ளல்களே, நீங்கள் எப்போது உங்களுடைய மாஸ்டர் வள்ளல் தன்மையினுடைய அந்த நடிப்பை தீவிர வேகத்தில் உலகின் முன்பாக பிரத்யட்சம் செய்வீர்கள்? அல்லது இப்போது திரைக்கு உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? உலக மாற்றத்திற்கான நிமித்த ஆத்மாக்கள் இப்போது உலகத்தின் ஆத்மாக்கள் மீதும் இரக்கத்தை கொள்ளுங்கள். நடக்கத்தான் போகிறது. இதுவோ நிச்சயிக்கப்பட்டதாகும். மேலும் நடக்கப் போவதும் நிமித்த ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாகத்தான். எந்த விஷயத்தில் தாமதம்? தாதா இந்த ஒரு விழாவை பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிராமண குழந்தையின் மனதிலும்
நிறைவு மற்றும் சம்பூர்ண நிலையின் கொடி ஏற்றப்பட்டிருப்பது தென்பட வேண்டும். பிராமணர்களுக்குள் சம்பூர்ண நிலையின் கொடி ஏற்றப்படும் போதுதான் உலகத்தில் பாபாவை வெளிப்படுத்தும் கொடி ஏற்றப்படும். ஆக இந்த கொடியேற்று விழாவை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். எப்படி சிவராத்திரி அன்று சிவ அவதாரத்தின் கொடியை ஏற்றுகிறீர்கள், அதுபோன்று இப்போது சிவசக்தி பாண்டவ அவதாரத்தின் முரசொலிக்க வேண்டும். ஒரு பாடல் ஒலிக்க செய்கிறீர்கள் இல்லையா? சிவசக்திகள் வந்தனர். இப்போது உலகம் இந்த பாடலை பாட வேண்டும். சிவனுடன் கூட சக்திகள் பாண்டவர்கள் பிரத்யக்ஷம் ஆகிவிட்டனர். திரைக்குள்ளேயே எதுவரை நீங்கள் இருப்பீர்கள்? திரைக்குள் இருப்பது நன்றாக இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. நன்றாக இல்லை என்றால் திரையை விளக்குவாரது யாரு? பாபா விளக்குவாரா? டிராமா விளக்குமா அல்லது நீங்கள் விளக்குவீர்களா? நீங்கள் விளக்குவீர்கள் என்றால் ஏன் தாமதம்? திரைக்குள் இருப்பது நன்றாக உள்ளது என்று அப்படி புரிந்து கொள்வதா? இப்போது பாப் தாதாவுக்கு இந்த ஒரே சிரேஷ்டமான ஆசைதான். அனைவரும் பாடல் பாட வேண்டும். ஆஹா, வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார். முடியுமா? பாருங்கள், தாதிகள் அனைவரும் சொல்கிறார்கள் முடியும் என்று. பிறகு ஏன் நடப்பதில்லை? காரணம் என்ன? அனைவரும் இது போலவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு காரணம் என்ன? அனைவரும் சம்பன்னமாகவில்லை. ஏனாகவில்லை? தேதியை சொல்லுங்கள். தேதியோ பாபா நீங்களே சொல்லுங்கள். இப்படி பாபா குழந்தைகளிடத்துல உங்களுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோங்கிறாரு. குழந்தைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பாபா நீங்களே அந்த டேட்டை சொல்லுங்களேன். பாப் தாதாவின் மகா மந்திரம் நினைவு இருக்கிறதா? பாப் தாதா என்ன சொல்கிறார்? இப்போது இல்லையே, இனி எப்போதும் இல்லை. இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போது இல்லையே, இனி எப்போதும் இல்லை. தாதிஜி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாபா இறுதி தேதியை நீங்களே சொல்லுங்கள். நல்லது. பாப் தாதா என்ன தேதி சொல்கிறாரோ அதில் தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு கடைப்பிடிப்பீர்களா? பாண்டவர்கள் கடைப்பிடிப்பீர்களா? உறுதியாக. மேலே கீழே செய்தால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நீங்கள் தேதியை கொடுத்தீர்கள் என்றால் தலைகீழாக ஆக்க மாட்டோம். வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது பாப் தாதா தேதி சொல்கிறார். பாருங்கள். பிறகும் பாப் தாதா இரக்க மனம் உள்ளவர். தேதி சொல்கிறார். கவனமாக கேட்க வேண்டும். பாப் தாதா குழந்தைகள் அனைவரிடமும் இந்த சிரேஷ்ட பாவனை வைக்கிறார், நம்பிக்கை வைக்கிறார். குறைந்தது 6 மாதத்தில். 6 மாதம் எப்போது முடிவடையும்? மே மாதத்தில். மேயில் மே அதாவது நான் என்பது முடிந்து விட வேண்டும். பாப் தாதா பிறகும் மார்ஜின் அதாவது சமயத்திற்கான இடைவெளியை தருகிறார். குறைந்தது 6 மாதத்தில் பாப் தாதா முன்பும் என்ன சொன்னாரோ, மேலும் முந்தைய சீசனில் என்ன வேலை கொடுத்தாரோ, அதாவது தன்னை ஜீவன் முக்த ஸ்திதியின் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியுக சிருஷ்டியின் ஜீவன் முக்தி நிலை இல்லை. சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தி ஸ்டேஜ் எந்த ஒரு விக்னம், பரிஸ்திதிகள், சாதனங்கள் அல்லது நான் மற்றும் எனது தேக அபிமானத்தின் நான் மற்றும் தேக அபிமானத்தின் எனது சேவை இவை அனைத்தின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். நானோ விடுபட்டிருக்க விரும்புகிறேன். ஆனால் விக்னம் வந்துவிட்டது இல்லையா? இந்த விஷயமே பெரியதாகிவிட்டது இல்லையா என்று அப்படி சொல்லக்கூடாது. சிறிய விஷயமோ சென்றுவிடும். இந்த மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. இது மிகப்பெரிய பேப்பராக இருந்தது, பெரிய விக்னமாக இருந்தது, பெரிய பரிஸ்திதியாக இருந்தது இப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களா? எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய பரிஸ்திதி, விக்னம், சாதனங்களின் கவர்ச்சி எதிரில் வந்தாலும்
எதிர்கொள்ளத்தான் செய்யும் என்பதை முன்பே சொல்லிவிட்டார். ஆனால் குறைந்தது 6 மாதத்தில் 75% விடுபட முடியுமா? பாப் தாதா 100% என்று சொல்லவில்லை, 75%, 3/4 பாகமோ வர வேண்டும். அப்போது முழுமையாக சென்றடைவீர்கள் இல்லையா? ஆக 6 மாதத்தில் 1 மாதம் கூட இல்லை, 6 மாதம் கொடுக்கிறார். வருடத்தில் பாதி. அப்போது இந்த தேதியை தீர்மானிக்க முடியாதா? பாருங்கள், தாதிகள் சொல்லியிருக்கிறார்கள், தீர்மானியுங்கள். தாதிகளின் கட்டளையையோ ஏற்று நடக்க வேண்டும் இல்லையா? ரிசல்ட்டை பார்த்து பாப் தாதா தாமாகவே கவர்ச்சியில் வருவார். சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஆக 6 மாதம் மற்றும் 75%, 100 சொல்லவில்லை. அதற்காக பிறகு பாதி சமயம் கொடுப்போம். ஆக இதில் எவரடியாக இருக்கிறீர்களா? எவரடி இல்லை, 6 மாதத்தின் ரெடி. விருப்பம் உள்ளதா அல்லது கொஞ்சம் தைரியம் குறைவாக உள்ளதா? என்ன நடக்குமோ என்று தெரியவில்லையா? பாருங்கள், சிங்கமும் வரும், பூனையும் வரும், எல்லாமே வரும், விக்னங்களும் வரும், பரிஸ்திதிகளும் வரும், சாதனங்களும் அதிகரிக்கும். ஆனால் சாதனங்களின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பிடித்திருந்தால் கையை உயர்த்துங்கள். டிவியை சுற்றிவிடுங்கள். நன்றாக கையை உயர்த்துங்கள். கீழே கை வரக்கூடாது. நல்ல காட்சியாக உள்ளது, நல்லது, முன்கூட்டியே வாழ்த்துக்கள். இவ்வாறு சொல்லக்கூடாது. நானோ அதிகம் சாக வேண்டியதாக இருக்கிறது, அதாவது எவ்வளோ பொறுத்து போகணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. இறந்து விடுங்கள் அல்லது உயிர் வாழுங்கள், ஆனால் ஆகியே தீர வேண்டும். இந்த சாவது இனிமையாக சாவதாகும். இந்த சாவில் துக்கம் ஏற்படுவதில்லை. அதாவது நான் எவ்வளோ பொறுத்துட்டு போனோம், நான் தான் சாகணுமா, நான் தான் செய்யணுமா? பாபா சொல்கிறாரு, இது இனிமையான சாவுங்கிறாரு. இந்த சாவது என்பது அநேகரின் நன்மைக்காக சாவதாகும். எனவே இந்த சாவதில் மஜா, குஷி உள்ளது, துக்கம் இல்லை, சுகம்தான். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. இது நடந்ததில்லையா, அதனால் இப்படி ஆகிவிட்டது, இப்படிப்பட்ட சாக்கு போக்கு செல்லுபடியாகாது. சாக்கு போக்கு சொல்வீர்களா என்ன? சொல்ல மாட்டீர்கள் இல்லையா? பறக்கும் கலையின் விளையாட்டை விளையாட வேண்டுமே தவிர வேறெந்த விளையாட்டும் வேண்டாம். இறங்கும் கலையின் விளையாட்டு, சாக்கு போக்கு சொல்வது, பலவீனத்தின் விளையாட்டு, இவை அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். பறக்கும் கலையின் விளையாட்டு பந்தயம் சரிதானே? அனைவரின் முகங்களும் மலர்ந்து விட்டன. 6 மாதம் கழித்து மீண்டும் பாபாவை சந்திக்கும் போது முகங்கள் எப்படி இருக்கும்? அப்போதும் போட்டோ எடுப்போம். சதா லவ்லீன் மற்றும் லக்கி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவிடம் இருந்து கிடைத்துள்ள அனைத்து பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களுக்கு சுயராஜ்ய அதிகாரியாகி அதிகாரத்தின் மூலம் சுய ராஜ்யம் செய்யக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு சதா ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவி மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாக்கிய விதாத்தா மூலம் சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகை மூலம் அனைவரை விடவும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கு சதா பவித்ரதாவின் திருஷ்டி உள் உணர்வின் மூலம் சுய மாற்றம், உலக மாற்றம் செய்யக்கூடிய மிகவும் புனிதமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா சொல்கிறார், அதாவது செய்பவர் சேவிப்பவராகி, செய்பவர் சேவிப்பவர் இப்படிப்பட்ட பாபாவுடைய நினைவின் மூலமாக தன்னை நிமித்தமாக்கி காரியத்தை செய்ய வேண்டும். மைக்கு நீங்கள் மற்றும் மைட் பாபாவினுடையது. அப்போது சுலபம் தானே?
ஆகவே நிமித்தமாகி நினைவில் ஆஜராகி விடுங்கள் போதும். ஆக உங்கள் முகம், உங்கள் தோற்றம் தாமாகவே சேவைக்கு நிமித்தமாகிவிடும். வார்த்தை மூலம் மட்டும் சேவை செய்ய மாட்டீர்கள், ஆனால் தோற்றத்தின் மூலமாகவும் கூட உங்கள் உள்ளார்ந்த குஷி முகத்தின் மூலம் காணப்படும். இதுதான் அலௌகிக்க தன்மை என்று சொல்லப்படும். இப்போது அலௌகிக்கமாக ஆகிவிட்டீர்கள் தானே? லௌகிக்க தன்மையும் முடிந்து விட்டதில்லையா? நான் ஆத்மா என்பது அலௌகிக்க தன்மையாகும். நான் இன்னார் என்பது லௌகிக்கத்தன்மை. ஆக நீங்கள் யார்? அலௌகிக்கமானவர்களா? அலௌகிக்கமானவர் இல்லையா? நல்லது. பாப்தாதா மற்றும் பரிவாரத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்து விட்டீர்கள். இந்த நல்ல தைரியம் வைத்திருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் கோடியில் ஒருவராக வெளிப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? எத்தனை குரூப்கள் இருந்தன, அதிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். எனவே கோடியில் சிலராக வந்துள்ளீர்கள் இல்லையா? நல்லது. இந்த குரூப் பிரித்திருக்கிறது. மேலும் பாருங்கள், எவ்வளவு குஷி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விடவும் இவர்கள் அதிக குஷி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சேவைக்கான பிரதிபலனை எதிரில் பார்த்து குஷி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? தாதிமார்கள் எல்லாருமே குஷி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? முயற்சிக்கான பலன் கிடைத்து விட்டது. நல்லது. இப்போதே பாலக்ஸோ மாலிக், அதாவது குழந்தையிலிருந்து எஜமான். பாலகன் மாஸ்டர், குழந்தை எப்போதும் மாஸ்டர் என்றுதான் சொல்லப்படுகிறது. நல்லது. வரதானம். பயனுள்ளதாக ஆக்குவதற்கான விதி மூலம் வெற்றிக்கான வரதானத்தை பெறக்கூடிய வரதான மூர்த்தியாகுக. அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குவதற்கான அந்த ஒரு விதியின் மூலம் வெற்றிக்கான வரதானத்தை பெறக்கூடிய வரதான மூர்த்தியாகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு ஆஸ்தியும் உள்ளதென்றால் வரதானமும் உள்ளது. ஆகவே பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி பெறுங்கள். பயனுள்ளதாக ஆக்குவது விதை, வெற்றி என்பது பழம். விதை நன்றாக உள்ளது, ஆனால் பழம் கிடைக்கவில்லை என்று இருக்கவே முடியாது. ஆக எப்படி மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள்? சமயம், சங்கல்பம், செல்வம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். இதுபோல தங்களின் அனைத்து கஜானாக்களின் பட்டியலை சோதித்து பாருங்கள். எந்த கஜானா பயனுள்ளதாக ஆக்கப்பட்டது? எது வீணாக்கப்பட்டது? பயனுள்ளதாகி ஆக்கிக்கொண்டே இருப்பீர்களானால் அனைத்து கஜானாக்களாலும் நிரம்பிய வரதான மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். பரமாத்மா விருது பெறுவதற்கு வீணானவற்றையும் எதிர்மறையானவற்றையும் தவிர்த்து விடுங்கள். பரமாத்மா விருது பெறுவதற்கு வீண் விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.